அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். நவகிரகத்தில் குரு வழிபாடு படபடப்பு, பால்பிட்டேஷன் என்று சொல்வார்கள், அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும். தூக்கத்தில் ஏதாவது இவர்கள் இப்படி துரோகம் செய்வார்களா, அவர்கள் இப்படி துரோகம் செய்வார்கள் என்று வீணான கற்பனைக்குள்ளாக போய்விடுவீர்கள். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். பிள்ளைகளிடத்தில் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பதும் அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் அதிக மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் உங்களை முழுதுமாக நம்பி புது பொறுப்புகள் கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் துளாராசிக்காரர்களுக்கு மேன்மைப்படுத்தக்கூடிய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை தயவுசெய்து செய்வது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். படிப்படியாக தை மாதத்திலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, வீடு நிலம் வாங்குவது, வீடு நிலம் கட்டுவது, புதுப்பிப்பது, இன்டீரியர் மாற்றுவது, வண்டிகள் மாற்றுவது போன்ற விஷயங்களெல்லாம் குடும்பத்தில் ஏற்படும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் இந்த சிக்கல் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியம்.